ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி டேஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக தக்காளி கார சட்னி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 5 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பில்லை, அப்புறமேட்டு ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, பெரிய வெங்காயம், அப்புறம் 4 வரமிளகாயும் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட்டான அப்புறமேட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலக்கி விட்டு இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வரமிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து திக்காக இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். திக்காக டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.